ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பேங்க் புக் இந்த மூணுத்துலயும் பேர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. பேங்க் புக்ல உங்களோட பேரு ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர்லயும், பேன் கார்டுல ஸ்மால் லெட்டர்லயும், ஆதார் கார்டுல உங்க பேர் மட்டும் இல்லாம உங்க அப்பா பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்க பேரோட உங்க அப்பா பேரும் சேர்ந்து இருக்கிறது தப்பில்ல. ஆனா ஆதார் கார்டுல உங்க பேரும் அப்பா பேரும் இருந்தா பேன் கார்டுலயும் உங்க பேரும் அப்பா பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்க. பேங்க் புக்குக்கும் இதே ரூல் தான். ஒரு சிலர் உங்களோட இனிஷியலை உங்களோட பேருக்கு முன்னாடி எழுதுவீங்க, ஒரு சிலர் உங்களோட இனிஷியலை உங்களோட பேருக்கு அப்புறமா எழுதுவீங்க. சோ இனிஷியல் தானே, பேருக்கு முன்னாடி இருந்தா என்ன பின்னாடி இருந்தா என்னன்னு சாதாரணமா விட்டுடுவீங்க. ஆனா அந்த ஒரு எழுத்து கூட உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். சோ அதனால நீங்க வச்சிருக்கிற எல்லா ஐடி ப்ரூஃப்லயும் உங்க பேரை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. எனக்கு என்னோட பேங்க் புக்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல என்னோட பேரும் இனிஷியலும் இருக்கு. ஆனா பேன் கார்டுல வெறும் பேரு மட்டும் தான் இருக்கு, இனிஷியல் இல்ல. என்னோட ஆதார் கார்டுல என்னோட பேரும் என்னோட அப்பாவோட பேரும் சேர்ந்து இருக்கு. ரீசெண்டா என்னோட ஒர்க் விஷயமா என்னோட பேங்க் புக் அப்புறம் ஆதார் கார்டு ப்ரூஃபை ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். ரெண்டு ப்ரூஃப்லயும் பேர் மேட்ச் ஆகலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னோட பேங்க் புக்ல என்னோட பேரும் இனிஷியலும் இருந்தது, ஆனா ஆதார் ப்ரூஃப்ல என்னோட பேரும் எங்க அப்பாவோட பேரும் சேர்ந்து இருந்தது. இதுதான் ரிஜெக்ஷனுக்கான காரணம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னோட ஆதார் கார்டு பேரை அப்டேட் பண்ணலாம்னு வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு இ சேவை மையத்திற்கு போயிருந்தேன். ஆனா அவங்க கோயம்பேட்ல தான் போயிட்டு இதை அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சோ அதான் நான் இப்போ கோயம்பேடுக்கு வந்திருக்கேன். நீங்களும் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இ சேவை மையம் கோயம்பேட்ல எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த வீடியோ பண்ணதே உங்களுக்காக தான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எல்லாம் வெளியே போக ஒரு வழி இருக்கும், அந்த பக்கமா வந்துருங்க. அங்க இருந்து திருவேற்காடு போற வழியில ஒரு நிமிஷம் நடந்தீங்கன்னா நீங்க நடக்கிற அதே பிளாட்ஃபார்ம்லயே நிறைய மக்கள் வரிசையா நின்னுட்டு இருப்பாங்க. நீங்க டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 500 டோக்கன் தான் தருவாங்கன்னு சொன்னாங்க. காலையில நல்லா சாப்பிட்டுட்டு மறக்காம தண்ணி பாட்டில் ஒண்ணு எடுத்துட்டு போயிடுங்க. பேட்சா தான் உள்ள விடுவாங்க. ஒரு பேட்ச் முடியற வரைக்கும் நாம வெளியே வெயில்ல தான் நிக்கிற மாதிரி இருக்கும். 9 மணிக்கு தான் டோக்கன் தர ஆரம்பிப்பாங்க. சின்ன குழந்தைங்க வயசானவங்களுக்கு ஆதார் அப்டேட் பண்ணணும்னா 9 மணிக்கு முன்னாடியே போயிட்டு வரிசையில நிக்க ஆரம்பிச்சிருங்க. மறக்காம ஒரு பெண்ணும் எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு அப்டேட் பண்ண 100 ரூபாய் வாங்கினாங்க. ஆதார் அப்டேட் ஆக 20 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு ஆதார் அப்டேட் ஆன உடனே எத்தனை நாள் அப்டேட் ஆச்சுன்றத மறக்காம நான் கமெண்ட் பண்றேன்.